அன்புக்குரிய கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதத்தில் 2ஆம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறது இருக்குது. அது 15 தேதி வரைக்கும் தான். இந்த குரு பகவானை உங்களுடைய 2ஆம் அதிபதி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் திரிகோணத்தில் மிக மிக அற்புதமாக சிறப்பாக முறையில் இருக்கிறாரு. அந்த குரு 5லிருந்து உங்களுடைய ராசி பார்க்கறதுனால உங்களுடைய மனதில் தெம்பு உற்சாகம் ஏற்படும். குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் விலகும். உங்களுக்கு எதிராக சூழ்ச்சியில் ஈடுபட்டவர்கள் சதிகாரர்கள் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய தன்மை இருக்கும். 5ல் இருக்கக்கூடிய குரு 9, 11 இடங்களை பார்ப்பது ரொம்ப நல்லது. அப்புறம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறனால குடும்பத்தில் விசேஷம், விருந்து விசேஷங்கள் போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கும். சேத்திராளன் போகிறதுக்கான, அதாவது பரிகாரம் செய்யறதுக்கான ஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும். தகப்பன் மகன் உறவுகளுக்குள்ளே இருந்த பிணக்கள் மாறி சரியாகும். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே கூட அதுவும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் என்ன, உங்களுக்கு சனி செவ்வாயின் தொடர்பு 2ஆம் இடத்துல இருக்கிறதால சில நேரங்களில் எதை பேசணும் பேசக்கூடாதுங்கிறத புரிஞ்சு பேசுங்க. மற்றவங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுங்க. அதுபோக வீண் செலவு எந்த செலவு செய்யும்போதும் யோசித்து செலவு செய்யுங்க. இல்லாமட்டால் வீண் செலவு செஞ்சு அவஸ்தைப்பட வேண்டியது இருக்கும். கையிருப்பு வருமானம் வந்தாலும் கையிருப்பு காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுங்க. உங்களுக்கு இந்த 25, 26 இந்த 2 தேதியும் சந்திராஷ்டமம். இந்த 2 தேதி சந்திராஷ்டமத்தில் சந்திரனை சனி பார்க்கக்கூடிய சந்திராஷ்டமாக இருக்கனால இது வீண் மன உளைச்சலை ஏற்படுத்தும். இந்த 2 தேதிகளில் எந்த செயலிலும் ஈடுபடாமல் ரிலாக்ஸாக இருப்பது ரொம்ப நல்லது. நன்றி.